Hello guys, welcome to Padviksha. ஸோ காமர்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக் நம்ம வந்து ரைட்ஸ் டியூட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் அ பார்ட்னர்ஸ் பார்த்துருந்தோம் பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப், ஸோ பார்ட்னர்ஷிப்பில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பார்ட்னர்ஷிப் டைப்ஸ் வந்து we have a diagram here. So it is must and very good option to draw this diagram. ஸோ இந்த diagram நம்ம வரையிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த diagram வந்து நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது you can present this diagram. So types of partnership, என்னென்ன types of partnership பார்த்தீங்கன்னா partnership at will. So we have partnership at will, partnership for a fixed term, so partnership for a fixed term period, and a particular partnership and limited liability LLP partnership. So பார்க்கலாம் என்னென்ன. first வந்து partnership at will நான் என்னன்னு பார்க்கலாம். Partnership formed to carry on business for an undefined period is called partnership at will. In other words, no time limit is specified for the continuance of the firm. It is said to be dissolved when a partner gives notice of his intention to dissolve the partnership. So partnership at will na அப்படின்னா என்னென்னா, ஸோ பேசிக் மீனிங் என்னென்னா, இப்போது ஒரு ஃபார்ம் நடக்க போது, ஒரு கம்பெனி நடக்க போது, பிஸ்னஸ் வந்து இவ்வளோ நாள் நடத்தலாம் அப்படின்ற பிளானோடு இருக்கும். ஆனால் பார்ட்னர்ஷிப் அட் வில் நான் ஓப்பன் பண்ணுறேன்னா என்னென்னா, எல்லா சம்மந்தத்தோட, ஸோ 7 பார்ட்னர்ஸ்னால் 7 பார்ட்னர்ஸுமே ஓகே சொல்லி ஆரம்பித்த கம்பெனி, அதில் ஏதாவது ஒரு பார்ட்னருக்கு வேணாம் சொன்னாலும் அந்த கம்பெனியை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா பார்ட்னர்ஷிப் அட் வில்னால் எல்லோரும் சம்மந்தத்தோட கம்பெனி ஓப்பன் பண்ணால் எல்லோரும் சம்மந்தத்தோட கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறது தான் பார்ட்னர்ஷிப் அட் வில். ஸோ எப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேனோ அப்போ தான் அந்த பீரியட் வந்து முடியும், கம்பெனியோட பீரியட். அன்டிஃபைன்டு பீரியட்னா எனக்கு அதுக்காக ஒரு டேட் டிஃபினேஷனாக கொடுக்க முடியாது, அதுக்கு பேர் தான் அன்டிஃபைன்டு பீரியட். அன்டிஃபைன்னா, டிஃபைன்டுனா என்ன, இதுக்கு இதுதான் மீனிங், இதுக்கு இதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போது நம்மளால் அந்த டேட்டை சொல்ல முடியாது. யாருக்கு எப்போ கம்பெனியை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ it is to be dissolved. இப்போது இதை எப்போ டிசால்வ் பண்ணுவோம், டிசால்வ்னா என்ன, எப்போ கம்பெனியை கலைப்போம் அப்படின்னா, when a partner gives notice. ஸோ கம்பெனியில் ஒரு பார்ட்னர், நான் வந்து இப்போ கம்பெனி இப்போ நடத்தணும்னு விருப்பப்படலை அப்படின்னு நினைக்கும் போது நான் ப்ரியார் நோட்டீஸ் கொடுத்துட்டு இந்த கம்பெனியை நம்ம கலைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வரணும். Thus, this type of partnership continues its business activities as long as there is mutual cooperation and confidence among partners. Since it comes to an end at the will of any partner on his giving notice, it is called partnership at will. ஸோ பார்ட்னர்ஷிப் அட் வில்னா என்னோட சம்மதத்தோடு நடக்குது. அப்போ என்னோட சம்மதத்தோட கம்பெனியை க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ எப்போ எனக்கு கம்பெனி க்ளோஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறேனோ அப்போ நான் கம்பெனியை க்ளோஸ் பண்ணுவேன். அது வரைக்கும் எல்லாரோட மியூச்சுவல் கோஆப்ரேஷன்னா 10 பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னா 10 பார்ட்னர்ஸோட மியூச்சுவல் கோஆப்ரேஷன் இருக்கணும். எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டு பிரச்சனை இல்லாமல் ஹானஸ்ட்டாக போயிட்டுருக்கணும். அப்படி இருந்தால் அந்த கான்ஃபிடென்ஸாக அந்த பார்ட்னர்ஷிப் நடக்கும். ஸோ எப்போ எண்டுக்கு வரும்னா அட் த வில் ஆஃப் எனி பார்ட்னர். ஸோ யாருக்காச்சும் ஒரு பார்ட்னர், நான் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர், எனக்கு கம்பெனி க்ளோஸ் ஆகணுங்கிற தாட் வரும்போது நான் அந்த கம்பெனிக்கு நோட்டீஸ் கொடுத்து கம்பெனியை டிசால்வ் பண்ணலாம். ஸோ ஃபார்மை டிசால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we have partnership for a fixed term. Where a partnership is formed for a definite period of time, it is known as a partnership for a fixed term. So இப்போ நம்ம partnership at will na there is no definite period. என்னால் அதுக்கு ஒரு டெஃபினேஷனான பீரியட் சொல்ல முடியாது. இப்போ தான் எண்ட் ஆகும், 5 இயர்ஸ்க்கு எண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு பார்ட்னர் வேணாம்னு நினைக்கிறாங்களோ அப்போ அந்த பீரியட் க்ளோஸ் ஆகும், பார்ட்னர்ஷிப் க்ளோஸ் ஆகும். ஆனால் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஃபிக்ஸட் டேர்ம்னா எய்தர் இட் கேன் பி 10 years or it can be 5 years or it can be 7 years. ஸோ எப்போ வேணால் அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகலாம். அந்த டேட் நம்ம எப்போ கொடுத்துருக்காங்களோ, எந்த இயர் வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்காங்களோ. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போடுறோம் இல்லையா, 6 months எடுப்போம், 1 year எடுப்போம், 10 years எடுப்போம். ஸோ அந்த மாதிரி எப்போ மெச்சூர் ஆகுமோ அந்த டேட்டில் நம்மளுக்கு பணம் வரும். அதே மாதிரி தான் இப்போது 5 yearsக்கு கம்பெனி நடத்தலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னா இந்த 5 years வரைக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். So the partnership for a fixed term comes to an end or the expiry of the stipulated period. So 5 years கழிச்சு, இன்னிலேருந்து 5 years கழிச்சு எனக்கு இந்த டேர்ம் வந்து எக்ஸ்பயர் ஆகும். கரெக்டாக
But if the business is continued even after the original fixed period, it is automatically becomes a partnership at will. So ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் பீரியடாக 5 இயர்ஸ்க்கு நடந்துகிட்ருக்கு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா போயிட்டே இருக்குன்னா அப்போது இன்கேஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க எண்டுக்கு கொண்டு வராமல் கம்பெனியை நடத்திட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா எண்ணிலேருந்துனா 5 இயர்ஸ் முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணலன்னா அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பார்ட்னர்ஷிப் அட் வில்லாக மாறிடும். ஸோ எப்போ எந்த பார்ட்னர்ஸ் வேணால் அந்த இதுவை வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ பார்ட்னர்ஷிப் அட் வில்லாக மாறிடும். ஆஸ் சச் இட் வில் பி டெர்மினேட்டட் அட் த வில் ஆஃப் எனி பார்ட்னர் கிவிங் நோட்டீஸ் ஆஃப் ஹிஸ் இன்டென்ஷன் டு டூ ஸோ. ஸோ அதுக்கப்புறமா யாருக்கு ஒருத்தங்களுக்கு நம்ம கம்பெனியை க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்களோ அந்த நோட்டீஸ் கொடுத்துட்டு கம்பெனியை அட் வில்ல க்ளோஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் பார்ட்னர்ஷிப் ஃபார் அ ஃபிக்ஸட் டேர்ம் ஒர்க்ஸ் அவுட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா when a partnership is formed to carry on a particular venture or a business of temporary nature, it is called particular partnership. Such a firm lasts long as the business agreed upon is not completed. In other words, it comes to an end on the completion of a particular venture. If such a firm is not dissolved and it begins to undertake new activities not originally contemplated, the rights and obligations of the partners to continue to be the same and as in the original partnership, and it will continue till the partner gives a notice of intention to dissolve the firm. ஸோ பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்னா என்னென்னா நான் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் செய்யறதுக்காக நான் இந்த பார்ட்னர்ஷிப்பை எடுத்திருக்கேன். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் முடிஞ்சக்கப்புறமா நான் இந்த வெஞ்சரை க்ளோஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ளட்டெல்லாம் வந்து கேரளா அண்ட் சென்னை அண்ட் லாட்ஸ் ஆஃப் பிளேசஸ் இன் தமிழ்நாடு ஃப்ளட் வரும்போது அப்போது எனக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா பார்ட்னர்ஷிப் லைக் சம்மன் வில் ஜாயின் டுகெதர் டு ஹெல்ப் பீப்புள்ஸ். ஸோ தே வில் கேதர் டுகெதர் டு டூ சம் ஒர்க். ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி லைக் கூட்ஸ் வந்து போய் சேர்க்குற மாதிரி ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் அந்த ஃப்ளட் இருக்கிற டைம் வரைக்கும் அது இருந்து அதுக்கப்புறமா அந்த ஃப்ளட்டெல்லாம் கிளியர் அவுட் ஆனதுக்கப்புறமா அந்த பார்ட்னர்ஷிப் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்பை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் வரைக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் போயிட்டே இருக்கும். அதுக்கான அக்ரிமெண்ட்டும் பண்ணணும். இன்கேஸ் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சக்கப்புறமும் கம்பெனி வந்து அவங்க பார்ட்னர்ஷிப்பை நடத்திட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ இஃப் எனி பார்ட்னர் வேணான்னு நினைக்கும்போது அப்போ வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு அந்த ஃபார்மை டிசால்வ் பண்ணலாம். திஸ் இஸ் லைக் அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சக்கப்புறமும் கண்டினியூ ஆச்சுன்னா பார்ட்னர்ஷிப் அட் வில் மாறிடும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் இருந்துகிட்டே இருக்கும். ப்ராஜெக்ட் இஸ் லைக் இந்த ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அந்த ஒர்க் பண்ணுற வரைக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் போயிட்டே தான் இருக்கும். So next, limited liability partnership, that is LLP. Limited liability partnership is very popular in the service sector and in the small scale business enterprises. Limited liability partnership means for paying the debts of the firm only the assets of the business will be utilized and not the personal properties. It is prevalent among popular professionals such as cost accountants, company secretaries, chartered accountants, lawyers, architects, engineers and doctors. Limited liability partnership is available in countries like USA, Singapore, Thailand and UK. It came into existence in India since 2008. ஸோ லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னா என்னென்னா லிமிட்டட் லைபிலிட்டினாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு வந்து நான் எவ்வளோக்கு வந்து ஷேர் எடுத்திருக்கேனோ அவ்வளோக்கு தான் எனக்கு ஐம் லைபிள் டு பே த கடன். ஸோ லிமிட்டடாக தான் இருக்குது என்னோடய லைபிலிட்டி. அண்ட் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக சர்வீஸ் செக்டார்ஸில் பாப்புலராக இருக்குது. இதுனா என்னென்னா நான் வந்து என்னோடய கடனை வந்து அசெட்ஸ் மூலியமாக பே பண்ணுவேன். ஸோ ஒன்லி ஆன் த ஃபர்ம் அசெட்ஸ். ஸோ எனக்கு இப்போ கடன் வந்திருக்கு, நான் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கேன், 7 மெம்பர்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க, ஒன் ஆஃப் த பார்ட்னர் நானும் தான். ஸோ எனக்கு 10 lakhs கடன் வந்திருக்குன்னா அந்த 10 lakhs கடனை வந்து கட்டுறதுக்கு நான் எவ்வளோ ஷேர் கொடுக்கணுமோ அந்த ஷேரை கொடுத்து அப்புறமா கம்பெனி அசெட்ஸ் இன்கேஸ் அதுவும் பத்தலைன்னா கம்பெனி அசெட்ஸை விற்று தான் அதை இதை அடைக்கணும். மற்றபடி எந்த ஒரு நிலைமையிலையும் அந்த ஓனர்ஸ் 7 பார்ட்னர்ஸுமே வந்து
அந்த பணத்தை வந்து அவங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒன்லி ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார்ம் ஒன்லி. ஸோ ஃபார்மோட அசெட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், மற்றபடி வேறு எந்த இதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னல்ஸெல்லாம் இது பண்ணுற கம்பெனிஸ் தான் இருக்கும். ஸோ என்னென்ன கம்பெனிஸ்னால் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ், கம்பெனி செக்யூரிட்டிஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், சிஏ கம்பெனிஸ், லாயர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், இன்ஜினியர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் செட்டப் பண்ணி நடத்துவாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ரொம்ப ஹை டைமாக இருந்தது பார்த்திங்கன்னா என்னென்ன கண்ட்ரிஸ்னா USA, சிங்கப்பூர், தாய்லாந்து அண்ட் UK. அண்ட் 2008லேருந்து இந்தியாவில் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. ஸோ எஸ், வி ஹாவ் ஃபியூ இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த LLP ஆக்ட். ஸோ லிமிட்டட் லைபிலிட்டி ஆக்ட் 2008 கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றியும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். In India, the Limited Liability Partnership Act 2008 was published in the Official Gazette of India on January 9, 2009 and has been notified with effect from 31st March 2009. The first LLP was incorporated in 2/4/2009. So இந்த ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2008 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து அஃபிஷியலாக எப்போ இந்தியாவுக்கு வந்திருக்குன்னா அஃபிஷியல் கெசட் எல்லாருமே க்ரீன் இங்கில் சைன் பண்ணி எப்போ வந்திருக்குன்னா 2009 January 9 தான் வந்து அஃபிஷியலாக நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்போலேருந்து எஃபெக்ட் ஆகியிருக்குன்னா March 2009, 31st March 2009 தான் எஃபெக்ட் ஆகியிருக்கு. இதை இன்கார்பரேட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 2/4/2009. மேபி MCQஸில் கேட்கலாம், இல்லை புக் பேக் கொஷின்ஸில் ஷார்ட் ஆன்சர்ஸில் கேட்கலாம் இந்த மாதிரி கொஷின்ஸ். அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் அபவுட் 10,000 LLPs ஃபார்ம்ட் அண்ட் ரெஜிஸ்டர்ட் அண்டர் த லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட். ஏன் இதுக்கு தனியாக ஆக்ட் கொண்டு வந்தாங்கன்னா, இன்கேஸ் இந்த லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் ஆகாத கம்பெனிஸ் எல்லாமே அன்லிமிட்டெட் லைபிலிட்டிஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அன்லிமிட்டெட் லைபிலிட்டிஸ்னால் அங்கே இருக்கிற பார்ட்னர்ஸ் ஆர் அந்த ஓனர்ஸ் எல்லாருமே கடன் அடைக்கும் போது அவங்களோட பர்சனல் அசெட்ஸையும் வச்சு கடன் அடைக்கணும். இன்கேஸ் அது லிமிட்டெட் லைபிலிட்டி ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர்ட் ஆன கம்பெனிஸ் எல்லாமே பர்சனல் அசெட்ஸ் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க அந்த ஃபார்ம் கம்பெனி அசெட்ஸை வச்சு தான் அந்த கடனை அடைக்கணும். ஸோ பீயிங் த செப்பரேட் legislation, that is LLP Act 2008, the provisions of Indian Partnership Act 1932 was not applicable to an LLP and it is regulated by the contractual agreement between the partners. Every limited liability partnership shall use the words Limited Liability Partnership or its acronym LLP as the last words of its name. ஸோ இப்போ நம்ம நார்மல் பார்ட்னர்ஷிப் வந்து எது கீழே வரும்னா, பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 கீழே தான் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நார்மல் கம்பெனிஸ் அப்படி பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ் அப்படி ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். லிமிட்டெட் லயபிலிட்டி கம்பெனியாக நான் இருந்தேன், பார்ட்னர்ஷிப்பாக இருந்தேன்னா நான் லிமிட்டெட் லயபிலிட்டி ஆக்ட் கீழே தான் வருவேன் 2009. ஏன்னா வந்து நான் அதுக்கு தனியான லெஜிஸ்லேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் மற்றபடி நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்டில் நடக்கும். ஸோ ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா படி அந்த அக்ரிமெண்ட்டை நான் சைன் பண்ணி அந்த பார்ட்னர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே LLP. ஸோ அந்த கம்பெனி நேம் பக்கத்தில் LLPன்னு இருந்ததுன்னா அது லிமிட்டெட் லயபிலிட்டி. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம் LLPs என்னென்னு. ஸோ நான் நெக்ஸ்ட் கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக நான் அந்த LLP என்னென்னது கூகுள் பண்ணி உங்களுக்கு அந்த என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கம்பெனிஸும் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸாக எழுதலாம். ஸோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்குன்னு. ஸோ எஸ், LLP லிமிட்டெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னு இருக்கும், கம்பெனி நேம்க்கு பக்கத்தில் ஆர் LLPன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ், we have seen the types of partnership types என்னங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 4 டைப்ஸ். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக அந்த டயக்ராம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் ஆன்சர்ஸ்க்கு வந்து போடும்போது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா we have types of partners. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ we have types of partners here. ஸோ இதுவும் டயக்ராமேட்டிக் ஃபார்மில் நீங்கள் போடும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ எஸ், இதை பற்றி நான் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன். Until then, bye.